எங்கட பிள்ளைகளை 15 வருஷமாக எல்லா பிள்ளைகளையும் நனைஞ்சு கொண்டு திரிகிறோம். போகாத தேசம் இல்லை, தெரியாத இடம் இல்லை. எல்லா பெற்றோரும் நனைஞ்சு இழந்து சாவில இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் இறந்துட்டார்கள் இந்த பிள்ளையை காணவில்லை என்று. எங்களுக்கு எங்கட பிள்ளைகளை மீட்டு சர்வதேசம் ஒரு இது உதவி செய்ய வேண்டும். அவளான் வேற என்னவே கேட்கிற காசோ பணமோ அவளான் எங்களுக்கு வேறு ஒன்றும் வேணா பிள்ளைகளை மட்டும் கொடுத்தா காணும். வேறு ஒன்றுமே வேண்டாம். வீட்டு அவையில் எங்க இருக்கிறார்கள் என்று தந்தா காணும். எங்கள் போராட்டமானது எங்கள் பிள்ளைகளை தேடும் பணியான், பிள்ளைகளை தேடும் அவலம் எங்களின் போராட்டம். கணவர் மேலே தேடு எத்தனையோ பேர் கணவர் மேலே துளைத்து விட்டு கொடுத்து விட்டு இன்றைக்கு நிற்கிறார்கள். பிள்ளைகளை கொடுத்து விட்டு தாய்மார் இருக்கின்றோம். நான் ஏழு பிள்ளைகளை எனது குடும்பத்தோட சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட குழந்தைகளும் தாய்மார்களும் காவலுடன் சேர்ந்து சமயக்காரர் வட்டுவார்களே அவர்கள் எங்க? இந்த சரணடைந்தவர்கள் எங்க? சரணடைந்தது எங்களோட மன்னிப்பு கொடுத்து விடுவீர்கள் என்றார். சரணடைந்தவர்கள் எங்க? 30 வருஷம் 15 வருஷம் ஆகிவிட்டது. 30 வருஷத்துக்கு எங்களுக்கு ஒரு பதிலும் இல்லை. ஆளுமடியினால நாங்கள் இப்ப ஒரு சில வருஷங்களாக நாங்கள் ஐநாவைத்தான் சர்வதேசத்தை தான் நாங்கள் கும்பிட்டு கொண்டிருக்கிறோம். அந்த சர்வதேசம் தான் எங்களுக்கு நீங்க பெற்று தர வேணும். நாங்கள் எந்த அரசாங்கத்தையோ இதற்கு அரசாங்கத்தையோ நாங்கள் அவைகளை நாங்கள் கேட்டு பலன் இல்லை. நாங்கள் கேட்போம் இல்லை, கேட்கவும் மாட்டோம். ஏன்னு சொன்னால் சர்வதேசத்தை நாங்கள் போராடிய எங்களுக்கு சர்வதேசம் தான் தீர்ப்போடு. சர்வதேசம் தீர்க்க தவறினால் எங்கள் அனைவரையும் சர்வதேசம் கொல்ல வேண்டும், கொல்ல வேண்டும். எங்களோட முயல் எங்களோட சிசு 7 மாசத்துல இருந்து அனைவரும் 40 மேற்பட்ட குழந்தைகள் 10 ஏழுக்கும் 7 மாதம் 6 மாதத்துக்கு உட்பட்ட பிள்ளைகளால் சரணடைந்தவர்கள். அவர்கள் வாழ வேண்டியவர்கள் இல்லை. ஆனவர்களாக எங்களை தேவையில்லை. அவர்களை விட்டால் நாங்கள் விரும்பி அவர்களை பார்த்து கண்முண்டாம நாங்க பார்த்து கழிப்போம். அவர்கள் இல்லை. ஆளுடைய சர்வதேசத்தை கேட்கிறோம், கும்பிட்டு கேட்கிறோம். சர்வதேசம் காவிரி அனுப்போடும். சர்வதேசம் இன்றைய தினம் செய்கிற போராட்டத்தை கண்ணால பார்க்க வேண்டும், கண்ணால பார்க்க வேண்டும். எங்களோட பிள்ளைகளுக்கு சர்வதேசம் வந்து தீர்வை பெற்று தர வேண்டும். வலிது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் யாழ் மாவட்ட சங்கத்தின் செயலாளராகிய சுப்பிரமணியன் கையெழுமாறாக நான் தங்களிடம் பணிவாக வேண்டிக் கொள்வது, இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் பெற்றோர்கள், தாய்மார்கள், மனைவிமார்கள் என்று எத்தனையோ பேர் இன்று வரைக்கும் 15 ஆண்டுகள் வரை தமது உறவுகளை தேடி பயணிக்கின்றார்கள். தெருவாகவும் வீதி வீதியாகவும் தங்களுடைய வாழ்க்கையை செலவழிக்கின்றார்கள். இந்த எமது நாட்டை இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கின்ற கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான ஒரு முடிவை அல்லது முடிவை தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடிய அம்மாக்கள் இன்று வரையும் 300க்கும் மேற்பட்ட அம்மாக்கள் இறந்துள்ளார்கள். இப்பவும் இருக்கின்றவர்கள் ஏனையோர் மிகவும் வயது குன்றியவர்கள், தங்களை கொண்டு நடக்க முடியாதவர்கள். ஆகவே தயவு செய்து இந்த சர்வதேசம் எங்களுக்கு இந்த நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.